பெரம்பலூர் தொகுதியில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தில் என்ன நடந்தது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி. மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். எந்த சூழலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என டிஜிபியிடமும் விளக்கம் கேட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரம்பலூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் பாரபட்சமாக நடப்பதாக தாவேகவினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் நேற்று விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது என்ன நடந்தது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் IAS-இடம் கேட்டிருப்பதாகவும் அதில் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக சொல்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். காவல்துறையினர் பாரபட்சமாக நடப்பதாக தாவேகவினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இப்போ இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. தாவேகவினர் கொடுத்த புகார்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு மற்றும் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய இடங்கள்ல கூடுதலாக போலீஸ் போடுறாங்க, எனவே எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனவே அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்றாங்கன்னா, சமமான முறையில் தேர்தல் ஆணையம் என்பது தற்போது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு. அவங்க நிறைய SPs மாற்றிருக்காங்க, நிறைய கலெக்டர்ஸ் மாத்துறாங்க. எனவே யூனிஃபார்ம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். செய்தியாளர் சந்திப்பின் போது சமமாக கருதப்பட வேண்டும், அது இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியாக சுயேட்சையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸும் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கார். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமமான முறையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதை என்ஷூர் செய்ய வேண்டும், இதை தமிழக காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக DGPக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார்.